நம்ம நிலத்துல முளைச்ச களை தானே அப்படின்னு களையை விட்டோம் அப்படின்னா அந்த களை ஒட்டுமொத்தமான நெல் வயலை நாசமாக்கிறோம். கொலையில் கொடியாரை வேந்தொருத்தல். அப்ப தமிழகத்தையே நாசம் பண்ணதான் விஜய் வந்திருக்காரா? இதுவரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலில் இந்திய அரசியலில் இப்படி ஒரு மரணம் எந்த அரசியல் கட்சி கூட்டத்தில் நிகழ்ந்தது கிடையாது. ஒரு சாமியாரை பார்க்க போய் செத்துருக்காங்க, கும்பகோணத்தில் மகாமகம் குளத்தில் விழுந்து செத்துருக்காங்க, திரைப்படம் பார்க்க போய் புஷ்பா படம் 2 பார்க்க போய் செத்துருக்காங்க, பெங்களூரில் வந்து ஒரு கிரிக்கெட் போட்டியினுடைய வெற்றியின் கொண்டாட்டத்தின் போது இறந்துருக்காங்க, ஏர் ஷோவில் இறந்துருக்காங்க. ஆனால் ஒரு அரசியல் கட்சி அப்படிங்கிறது வந்து மக்களை பண்படுத்துவதற்காக, அரசியல் படுத்துவதற்காக, மக்களை அதிகாரத்தை நோக்கி கேள்வி கேட்பதற்காக உருவாக்கப்படுவது தான் அரசியல். அந்த அரசியல் கட்சியோட கூட்டத்தில் ஒரு நடிகனை ஒரு கட்சியோட தலைவரை பார்க்க போய், அவர் பெருசாக பேசலாம் போகிறதில்ல, பார்க்க போய் 7 மணி நேரமாக கால் கெடுக்க நின்று தண்ணீர் குடிக்காமல் டாய்லெட் கூட போக முடியாமல் கூட்ட நெரிசலில் இறந்தது இதுதான் முதல் முறை. ஒரு அரசியல் கட்சி கூட்டத்தில் மரத்து மேலே ஏறுறதும், ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ளே ஓடி போனால் ஏர்போர்ட்டுக்குள்ள 5000 செருப்புகள் கிடப்பதும், ஒரு ஏர்போர்ட்டை அடித்து உடைச்சது போல இருப்பதும் வந்து இதுதான் முதல் முறை. இது தமிழ்நாட்டு அரசியலுக்கே பேராபத்து அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அரசியல் சார்ந்து இருக்கிற மற்ற பிரபலங்களை காட்டிலும் விஜய்க்கு இருக்கிற அவருடைய அந்த சாயல்ங்கிறது சினிமா சார்ந்தும் வராங்க. அப்போ ரசிகர்கள் வந்து தற்குறிகளா இருக்கிறாங்க அப்படின்னா அப்போ எல்லாருக்குமான ரசிகர்கள், எல்லா ரசிகர்களுக்குமே, அதாவது இப்போ ஆக்டர் ரஜினி ஆகட்டும் இல்லை வேற ஆக்டர்ஸ் யாருக்காகட்டும், ரசிகர்கள்னு இருந்தாலே எல்லா விதமான ரசிகர்களும் இன்க்ளூட் ஆகியிருப்பாங்க. அப்படிதான் விஜய்க்கும் இருக்காங்க. இப்போ திருச்சியில் வந்து ஒரு கன் இதுக்காக வந்து திரு அஜித் அவர்கள் வர்றாங்க. அவங்க வந்து இந்த துப்பாக்கி சுடும் போட்டிக்காக. அப்போ இதே போல் ஒரு பெரிய க்ரௌடு, அவர் வர்றாருலாம் அறிவிக்கலை, அவர் வர்றதை கேள்விப்பட்டு பெரிய க்ரௌடு கூடிடுது. இப்போ 2023ஆம் ஆண்டு பெரிய கூட்டம் கூடிடுது, ஒரு 10,000 பேர் கூடிடுறாங்க. 10,000ங்கிறது பெரிய கூட்டம் தான். அப்போ அவர் வந்து அங்கே ஒரு பெண் அதிகாரி இருக்காங்க, அவங்க பெரிய கூட்டம் இருக்குன்னு சொல்லி அஜித் போய் சொல்கிறாங்க. உடனே அஜித் மேலே வந்து நின்று கோஆப்ரேட் வித் போலீஸ்னு ஒரு வார்த்தை பதிவு பண்ணுறாரு. அவங்க கூட ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஒரு நொடியில் எல்லாரும் கலைஞ்சு போயிட்டான்.